ஏஎல்பி அஸ்ட்ராலஜியும் மலர் மருத்துவமும் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு கிரகம் வந்து சாதகமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே ஒரு கிரகம் நம்மளுக்கு அந்த பாவத்திற்கு பாதகமான அமைப்பில் இருக்குது, சாதகமற்று இருக்குது அப்படின்னா அதனால் கண்டிப்பாக ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். இப்போது 8ஆம் இடத்து அதிபதி போய் 9ல் போய் உக்காந்துக்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்போது தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதனால வேலையும் செய்ய முடியாது. ஒரு எப்போ பாரு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த தூக்கமும் சரியாக வராது, வேலையிலையும் சரியான ஒரு கவனம் செலுத்த மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மலர் மருத்துவத்துலேயும் ஒரு தீர்வு இருக்குது. அந்த மலர் மருந்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுக்கு வந்து அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அந்த தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் வந்து வராது. அப்போ என்ன இந்த நேரத்தில் நம்ம சரியாக செயல்பட்டால் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வரும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு இந்த மலர் மருத்துவம் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு இப்போ வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? பயம், அப்புறம் டிப்ரெஷன், கோபம், அப்புறமா வந்து மற்றவங்க மீது வெறுப்பு, அப்புறமா வந்து ஏதோ ஒரு கவலை, மன வருத்தம், ஏதோ துக்கம் அப்படியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரத்துக்கு காரணங்கள் வந்து நல்ல பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து அது தேவையில்லாத இடத்துல போய் உக்காந்துக்கிறதும், இல்லை கெட்ட பாவத்தில் இருக்கிற கிரகம் வந்து நல்ல பாகத்தில் உட்காந்துருக்கிறதுமே இந்த பிரச்சனையை ஏற்படும்னா ஏற்படும். இதனால வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இருக்காது, நிம்மதி இருக்காது, எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் ஒரு குழப்பம் வந்து ஒரு நீடிச்சுட்டே இருக்கும். இதுக்கான ஒரு ரெமடியை தான் இந்த மலர் மருத்துவம் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுது. அதை நம்ம வந்து கரெக்டாக ஒரு நம்மளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அது சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதன் மூலியமாக படிப்படியாக நம்மளுக்கு முன்னேற்றத்தை இந்த மலர் மருத்துவம் கொடுக்கும். இது வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலியமாக கரெக்டாக ஒரு கிரகம் என்ன மாதிரியான செயல் செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கறது மூலியமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது.